8th standard chapter 1 numbersல exercise 1.2ல 4th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா subtract -8 by 44 from -17 by 11. அதாவது இந்த ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு subtraction அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் subtractionனை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பரை முன்னாடி போடணும் எந்த நம்பரை பின்னாடி போடணுன்றதை பார்த்து போடணும். இதே அடிஷன்னா ப்ராப்ளம் கிடையாது, சப்ட்ராக்ஷனாக பார்த்து போடணும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்முக்கு அப்புறமா என்ன இருக்குதோ அதை தான் முதல்ல எடுத்து எழுதணும். ஓகேங்களா? தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா -17 by 11 கழிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எதிலிருந்து எதை கழிக்கிறோம் அதை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரம்முக்கு அப்புறமா என்ன இருக்குதோ அதை தான் நீங்கள் முதல்ல எடுத்து எழுதணும். ஸோ -17 by 11. ஓகேங்களா? ஸோ சப்ட்ராக்ஷனாக என்ன சிம்பிள் போடுவீங்க? மைனஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டுக்கும் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், செகண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ்ன்றது முக்கியமான சிம்பிள், ஏன்னா கொஸ்டின் அதில் கொடுத்துருக்கிறதுனால. ரெண்டாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -8 by 44 நம்பரை போட்டணும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்முக்கு அப்புறமா சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்முக்கு அப்புறமா என்ன இருக்குதோ அதை முதல்ல எடுத்து எழுதணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத ரெண்டாவதாக எடுத்து எழுதணும். இங்கே இந்த சிம்பிள் இந்த நம்பருக்கு உண்டானது. ஸோ இந்த மைனஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் சொன்னதுனால அந்த மைனஸ் எடுத்து எழுதுறோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஒரு மைனஸையே ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனாக வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பார்த்து போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் -17 by 11. இப்போ நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்கெட் போடலனாலும் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக செகண்டில் ப்ராக்கெட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா ரெண்டு சிம்பிள் பக்கத்தில் வருது. இந்த மாதிரி ரெண்டு சிம்பிள் பக்கத்தில் வந்ததுன்னா அதை நம்ம சிங்கிள் சிம்பிளாக மாற்றணும். எப்படி? மைனஸையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஒரே மாதிரி சிம்பிளை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் ப்ளஸில் வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஒரே மாதிரி குறியை எடுத்து நம்ம பெருக்கும்போது ஆன்சர் இதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ மீதி என்ன நம்பர் இருக்குது? 8 by 44. இப்போது இது கூட்டல் அடிஷனில் இருக்குதுங்களா? அப்போ நீங்கள் எதை பார்க்கணும்? முக்கியமாக கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் சேமாக இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ சேமாக இல்லைன்னா அதை சேமாக ஆக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய டினாமினேட்டர் 11, இதோடைய டினாமினேட்டர் 44. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 44. அந்த 44ன்ற நம்பர் எது பெரிய நம்பரோ கண்டிப்பாக அது இந்த டேபிளில் போகும். ஸோ மீதி இருக்கக்கூடிய நம்பரில் போகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ 44ன்ற நம்பர் 44 டேபிளில் போகும், 44ன்ற நம்பர் 11 டேபிள்லையும் போகும். எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11 4s are 44. அப்போ அதே நம்பரால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது காமன் டினாமினேட்டர்னு சொல்லிட்டு, அதாவது பொதுவான பகுதியாக நம்ம எதை வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44. நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் இந்த கான்செப்டில் தான் வரும். ஸோ இப்போ 17யும் முதல்ல மைனஸ் போட்டுக்கோங்க, 17யும் 4யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 68. ஓகேங்களா? ஸோ இந்த 11 4s are 44 போட்டாச்சு. ஸோ காமன் டினாமினேட்டர்ன்றது ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதும். இங்க ஆல்ரெடி 44 இருக்கிறதுனால மேலே என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ இப்போ 68க்கு என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், 8க்கு என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஒரே சிம்பிளா வேற சிம்பிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற சிம்பிள். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ கழிக்கணும். 68ல் 8 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60. சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு உண்டான சிம்பிள் எடுத்து போடணும். ஸோ அப்போ பெரிய நம்பர் 68, அதுக்குண்டான சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ டிவைடட் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா 44. ரெண்டுமே காமனாக ஏதாவது டேபிளில் போகுதான்னு பாருங்கள். இது 0, இதில் 4ல் முடியறதுனால 2 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே கேன்சல் பண்ணும்போது பெரிய டேபிளாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்பு ரொம்ப சின்னதாக முடிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 4 டேபிளில் முதல்ல மைனஸ் எப்பவுமே சிம்பிள் இருந்தால் அது முதல்ல போட்டுருங்க, எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 16ன்றது பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ் போகும். அதே மாதிரி 44 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 4 11s are 44. ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா -15 by 11. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.